மதுரை மாரணி கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது இரு சமுதாய மக்களை ஒதுக்கி வைத்ததாக கூறி 200க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், முதல் கட்ட கள நிலவரங்கள் என்ன? மதுரை மாவட்டம் ஊமச்சுக்குளம் அருகே இருக்கக்கூடிய மாரணி கிராமத்தில் ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக 3 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கு நீண்ட காலமாக வசித்து வருகிறார்கள். அங்கு ஒரு 130 ஆண்டுகளாக மிக பழமையான ஒரு கோவில் இருக்கிறது. நொண்டிச்சாமி கோவில், முனியாண்டி கோவில் என அந்த தெய்வங்களை வைத்து அங்கு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் கடந்த ஆண்டுகள் வரைக்கும் அங்கு அனைத்து கிராம வீடுகளிலேயும் வரிகள் வசூலித்து திருவிழாக்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே தற்போது ஒரு சமுதாய மக்கள் பிற 2 சமுதாய மக்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு சமுதாய மக்கள் மட்டுமே வரிகளை வசூலித்து அங்கு ஒரு திருவிழா கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், ஜூன் 8ஆம் தேதி அந்த திருவிழா நடைபெற இருப்பதாகவும், ஆகவே அந்த இரு சமுதாய மக்களை ஒதுக்கி வைத்ததை கண்டித்தும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என ஏராளமானோர் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் இன்று திங்கட்கிழமை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வரக்கூடிய பயனாளர்களும் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஒரு அரை மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த முக்கிய பிரதிநிதிகள் மதுரை மாவட்ட ஆட்சியரை சங்கீதாவை சந்தித்து மனு அளித்தனர். அதிலே இந்த நீண்ட காலமாக 3 சமுதாய மக்களும் அங்கு ஒன்றாக கூடி நாங்கள் வழிபாடு நடத்தி வருகிறோம். அதில் 4 முக்கிய நபர்களுக்கு அந்த மரியாதை செலுத்தப்படும், 4 மரியாதைகள் செலுத்தப்படும். ஆகவே தற்போது அந்த 3 மரியாதைக்காரர்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு தரப்பினர் மட்டுமே, ஒரு சமுதாய மக்கள் ஒரு தரப்பினராக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டு விட்டதாக கூறி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பீடங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அந்த கோவில் வேலைகளும் செய்து வருவதாகவும், அதற்கும் தடை விதிக்க வேண்டும். அனைத்து மக்களையும் இணைத்து திருவிழா கொண்டாட வேண்டும். ஏற்கனவே வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இது குறித்து காவல்துறைக்கு விசாரணை செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் தற்போது அந்த கிராம மக்கள் இப்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு அவருடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. பத்மாவா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். நாங்கள் மாரணி வாரியந்தல் கிராமத்திலேருந்து வர்றோம். அங்கே சுமார் 130 வருஷத்துக்கு முன்னாடி நொண்டிசாமி மற்றும் முனியாண்டி சாமி சிலைகள் அமைக்கப்பட்டு கிராம பொதுமக்களால் பொதுவான சாமியாக கும்பிடப்பட்டு வந்துச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு குரூப், மொத்தம் அதில் 4 கரை இருக்குது, 4 மரியாதைக்காரங்க இருக்காங்க. முதல் மரியாதை கூத்த நாட்டாமை வகைரா, 2வது நாட்டாமை திருமலைச்சாமி வகைரா, 3வது மரியாதை ராவண பெரியார்ப்பு நம்பளார் வகைரா, 4வது மரியாதை ஆதிராவிடர் பரம்பரை என்ற வாரிராக்கன் வகைரா. சாமியாடிகளும் அவங்க அந்த 4வது கரை தான் இருக்காங்க. பூசாரியும் தனிப்பட்ட முறையில் இருக்காங்க. பொதுமக்கள்லாம் இருந்து இதுவரைக்கும் மொத்தமாக சேர்ந்து கும்பிட்டு அந்த சாமியை ஒரு நபர் மட்டும் தனிப்பட்ட முறையில் இப்போ சாமி கும்பிடுவோம்னு சொல்லி சாமி சிலையெல்லாம் தூக்கி ஜேசிபி வச்சு தூக்கிட்டாங்க. ஜேசிபியை தூக்கி பிரச்சனை பண்ணி ஊரில் கலவரம் ஏற்படுத்துகிற வகையில் உருவாக்குறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்துவோம்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக தாசில்தார் ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 4 மரியாதைக்காரங்கள் மரபு முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி எப்படி உருவாடினதோ தலைக்கட்டி வரி நியமிக்கப்பட்டு அந்த முறையில் தான் சாமி கும்பிடணும், முறையற்ற தன்மையில் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தீர்ப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 3 மரியாதைக்காரங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த திருமலைச்சாமி வகைரா மட்டும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு. கோர்ட்டில் போய் அந்த கோர்ட்டில் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 3/6/2025 ஹியரிங் டேட் கொடுத்துருக்காங்க. பட் எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் ஜேசிபி வச்சு நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து ஊமச்சோளம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் இவங்களுடைய முன்னிலையில், காவல்துறை முன்னிலையில் எல்லாமே சிலையை தூக்கி எல்லாமே அப்புறப்படுத்திட்டாங்க. கோயில் திருவிழா நடக்கிறதுக்கான வகையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சடனாக நிறுத்தலைன்னா இன்னும் ஒரு சில தினங்களை உண்ணாவிரதமும் மஸ்பரியலும் மக்கள் சேர்ந்து எல்லாருமே பண்ணுவோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம். இல்லை இது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பல முறை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வித்தவுட் எனி அதர் ஆக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு, எந்த அவங்க ஆர்டரே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. எந்த முகாந்திரத்தில் அவங்க கோயிலை தூக்குனாங்க அது எங்களுக்கு தெரியணும்.
ஆர்டரை காட்டிட்டு கோர்ட்டில் ஒரு ஆர்டரை கொடுத்து அந்த ஆர்டர் அவங்களுக்கு தான் பொதுவானதுன்னு காட்டிட்டாங்கன்னா நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வெளியேறிடுறோம். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் தடுத்து நிறுத்தணும் கவர்மெண்ட் சைடில். எங்கே வேணாலும் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என் பேர் ரவிச்சந்திரன், மாரணி வாரியந்தல். நானும் 3வது மரியாதை காவல்காரங்க. அந்த காலத்தில் இருந்து நாங்கள் வந்து அது வந்து ஆதி திராவிடக்காரங்க சாமி, அதனால இவங்க தாழ்த்தப்பட்டதுனால அந்த சாமி வந்து அவங்க வந்து உயர் ஜாதிக்காரங்கனால இந்த சாமி அவங்களுக்கு தான் சொல்லுதோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஊர் பொதுவான சாமி அது. அதனால இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்காக உள்ளதுக்கு எல்லா பேரும் வந்து உங்கள் சாமி ஊர் மக்களும் சேர்ந்து கும்பிடணும், அதனால எல்லா சமுதாயமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன கேட்குறீங்க? கவர்மெண்ட்டை இது வந்து எங்களுக்கு உபரியான சாமி, ஊருக்கு பொதுவான சாமியாக அறிவிக்கணும். இன்னொன்று தனிப்பட்டது இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாமே வரிப்பணத்தோடு சேர்ந்து சாமி கும்பிடணும். அதே மாதிரி அவங்க பட்டா இடத்துலலாம் பட்டா கேன்சல் பண்ணி ஊர் மக்கள் சொல்கிற இடத்துல பொதுவான இதில் வைக்கணும் சாமி. அதே எங்கள் கோரிக்கை. இது பின்புலத்தில் யாராவது செயல்படுறாங்களா? பின்புல அரசியல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல. போலீஸ் சப்போர்ட்டெல்லாம் நிறையா இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு யார் என்னன்னு சுட்டி காட்ட விரும்பலை நாங்கள்.